வெல்கம் டு மீனா சமையல். இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடே நம்ம பார்க்க போகிறது லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபீஸ். ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். மெயின் கோர்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் அதிகமான ஓட்டு வந்து ஸ்நாக்ஸ்க்கு தான் விழுகும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரும் பொறுப்பு என்னென்னா அது வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல வந்து நல்ல ஸ்டைலிஷான பேர் வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ஹெல்த்தும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த லாக்டவுனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோமா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப பொறுப்பு. அண்ட் இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நல்ல கிறிஸ்பாக கிரன்ச்சியாக இருந்தால் குழந்தைங்க வந்து இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி நம்பர் 1 பொட்டேட்டோ டாக்கோஸ். பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் டாக்கோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படி வந்து மேலே அப்லிஃப்ட் ஆகும் இல்லையா? இது வந்து நம்ம சப்பாத்தி செய்கிறோம்ல வீட்டில், அந்த சப்பாத்தியை வச்சு தான் இந்த பொட்டேட்டோ டாக்கோஸை செய்ய போகிறேன். மீந்து போன சப்பாத்தியில் கூட இந்த டாக்கோஸ் செய்யலாம். ஸோ வாங்க பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் ஆர் பொட்டேட்டோ டாக்கோஸ் செய்ய தேவையான பொருட்கள் 2 புல்காஸ் வந்து ஆல்ரெடி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆலு புஜியா இல்லைன்னா வீட்டில் ஓம்புடி இல்லை எனி கிரன்ச் வந்து வீட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் பூண்டு சேர்த்து அரைத்த விழுது வந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கிரேட்டட் சீஸ். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போது பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் இல்லைன்னா டாக்கோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த வேக வச்சு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியை நறுக்கின வெங்காயம். அடுத்தது வந்து இஞ்சி, பச்சை மிளகா அண்ட் பூண்டு சேர்த்து அரைத்த விழுது. இந்த பூண்டு அண்ட் இஞ்சி வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்மால் 1/2 inch ஆஃப் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் சில்லி. ஏன்னா இது வந்து நம்ம குக் பண்ண போகிறது இல்லை, ராவாக தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ராவாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப பஞ்சண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து போடும்போது நல்ல ஃப்ளேவர் வந்து என்ஹான்சிங்காக இருக்கும். அடுத்தது வந்து ஜீரா பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அண்ட் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்த்தது எல்லாமே வந்து வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் பேஸ் பண்ணி உங்களுடைய ரெசிபியை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷனல் ரெசிபீஸ் அப்படிங்கும்போது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இது போடணும் இது போடக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரூலுமே இல்லை. நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ இல்லை நம்ம பிள்ளைங்க வந்து எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நார்மல் டேஸில் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கேரட் துருவி போட்டுக்கலாம், ஃபைனாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம், வேக வச்சு மசிச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃபைனலாக நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து நம்ம கொஞ்சமாக விட்டு வைக்கலாம். சீஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் பிள்ளைங்க வந்து சீஸ் போட்டால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம டாக்கோஸோடைய ஃபில்லிங் இஸ் ரெடி. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த ரோட்டியை வந்து இப்படி நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம கொஞ்சமாக விட்டு வச்ச சீஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம பாக்கெட் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரொம்ப ஓவராக இந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்கெட்டில் வந்து நம்ம இந்த ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். ஃபில்லிங் வந்து நல்லா அதிகமாகவே வச்சா கூட டேஸ்டியாக இருக்கும். எவ்ரி பைட் வந்து நல்லா என்ஜாயபிளாக இருக்கும். இப்போ 1 டாக்கோ இஸ் ரெடி. இதே மாதிரி செகண்ட் ஒன் கூட செஞ்சுக்கலாம். ஸோ our second pocket is also ready. இப்போ அடுத்தது வந்து இது எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு பட்டர். நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. ஸோ இந்த டாக்கோஸை வந்து இப்படி நீட்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம்.
அண்ட் ஸ்டஃபிங் வந்து நல்லா இப்படி டைட்டாக இருந்தால் நம்ம டோஸ்ட் பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட வேண்டாம், மாட்ரேட்லேயே பொறுமையாக டோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது மெனக்கட்டு இதுக்காக ரோட்டிஸ் செய்கிறத விட லெஃப்ட் ஓவர் ரோட்டிஸில் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு வெரி நைஸ் ஐடியா. இது வந்து இப்போது கேர்ஃபுல்லாக நம்ம டர்ன் பண்ணலாம். பார்த்தீங்களா, நைஸ் டெக்ஸ்சர். ஸோ நான் 2 பக்கமும் வந்து நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்படி நிற்க வச்சிடலாம். ஏன்னா இந்த சைடும் வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், இந்த சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் கிறிஸ்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் கூட நம்ம சிம்லேயே வந்து டோஸ்ட் பண்ணலாம். பட் இதுக்கு மேலே வேண்டாம், ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ரைட். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனாக வந்து டோஸ்ட்டாக இருக்குது எல்லா பக்கமுமே. ஸோ அடுத்தது வந்து இது எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து இதை டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ சாஸ் அப்படிங்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ சாஸ் வந்து இப்படி மேலே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆலு புஜியா. ஆலு புஜியா இல்லைன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் ஏதாவது முறுக்கு இருக்கும் இல்லையா, அந்த முறுக்கு வந்து ஒன்றும் பாதியமாக வந்து நீங்கள் மிக்சியில் பொடிச்சிட்டு கூட இந்த ஆலு புஜியா வைக்கிற மாதிரி நீங்கள் அது கூட வைக்கலாம். சரி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே. See, our second taco is also ready. So our potato pockets or potato tacos is ready. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 1 பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தது இல்லையா. சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.